காங்கிரஸ் மீது அவர்கள் பாய்வதற்கும் காட்டமாக பேசுவதற்கும் காரணம், தமிழ்நாட்டில் இனிமே காங்கிரஸ் தலை தூக்கவே முடியாத அளவுக்கு பிளான் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்வரே தோற்று போகக்கூடிய அளவில் ஒரு மோசமான ஒரு நிலைமை இங்கே இருந்திருக்கிறது என்பது அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் முதல்வர் தோற்றாரு? அதை விட பெரிய துரோகம் என்ன தெரியுங்களாங்க, இந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு இந்த வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க, கோர்ட்டு, சின்ன மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், அதில் கூட எங்களுக்கு ஒரு வழக்கறிஞருக்கு அரசாங்க கவர்மெண்ட் பிளீடர்னு சொல்லுவாங்க, அதை ஒரு பதவி கூட அவங்க கொடுக்கவே இல்லை. அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு பொறுப்பு கூட, ஒரு உறுப்பினர் பதவி கூட எங்கள் கட்சி கொடுக்கல. எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, காங்கிரஸை எதிர்ப்பதன் நோக்கம் பிஜேபியிடம் நெருக்கம் காட்டுவதற்காக. உங்களோடு நாங்கள் வருகிறோம், கதவை திறகுங்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று தட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் கேட்பாங்க அமைச்சர் கொடுக்கப்படலாம், கொடுக்கப்படாமலும் போகலாம். பிஜேபி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், பிஜேபி தன்னை அழைக்க வேண்டும், தங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸை மட்டும் குறிவைத்து தாக்கினால் மட்டும்தான் பிஜேபி ஏற்றுக்கொள்ளும். யாரிடமும் அன்பாக பழகவில்லை, கூட்டணியை மதிக்கவில்லை, காங்கிரஸை மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளை மதிக்கவில்லை, கம்யூனிஸ்டை மதிக்கவில்லை, முஸ்லீம் லீக்கை மதிக்கவில்லை. யார் எந்த வேலை சொன்னாலும் செய்வது கிடையாது. சாதாரண ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரை பார்த்து 5 ஆண்டுகள் ஆண்ட நீங்கள் எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்திருந்தால் எந்த அனுபவமும் இல்லாதவர்களை கொண்டு வந்து மக்கள் உட்கார வைத்திருப்பார். அதான் அதுக்கு பொருள். இது கூட மரியாதைக்குரிய திரு ராஜா அவர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எளிமையான விஷயம் இது. இப்போ கூட்டணி ஆட்சி தானே நடந்தது, ஒத்து வராதா வராதா நீங்கள் வேணால் எழுதி வச்சுங்க. இன்னும் 15 வருஷத்துக்கு காங்கிரஸ் கூட்டணியோட, விடுதலை சிறுத்தை கூட்டணியோட, கம்யூனிஸ்ட் கூட்டணியோட, முஸ்லீம் லீக் கூட்டணியோட ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலமாக திமுக காங்கிரஸ் மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அரசியல் ரீதியான பேச்சுக்கள் மூலியமாக நிறைய கேள்விப்பட முடியுது. இளைஞர் மன்ற அமைப்பாளர் கூட்டத்தில் உதயநிதி அவர்கள் கூட பேசும்போது பல காட்டமான பதில்களாக அவர்கிட்டேருந்து வந்து நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அது அதிகாரப்பூர்வ தகவலாக இல்லைனாலும் ஒரு தகவல் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இனிமே தமிழ்நாட்டில் காங்கிரஸை தலை தூக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல திமுக ரொம்ப முனைப்பாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. எப்படி இருக்கு, என்ன நிலவரம்? அதாவதுங்க, அவர்களுடைய அந்த பேச்சுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், காட்டமான பேச்சுக்கு, காங்கிரஸ் மீது அவர்கள் பாய்வதற்கும் காட்டமாக பேசுவதற்கும் காரணம் ஆட்சி அதிகாரம் கை மீறி போய்விட்டது, கையை விட்டு பறி போய்விட்டது. புதிதாக ஒரு கட்சி ஆரம்பித்தவர் ஆட்சியை பிடித்து விட்டார். நீங்கள் நல்லா கவனித்து பார்க்கணும். 2021 தேர்தலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு மோட்டர் பைக்கில் வந்து சைக்கிள் அந்த சைக்கிளில் கருப்பு சிவப்பு இருந்ததையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து ஓட்ட போட்டு நான் யாருடைய ஆதரவாளர், ஏனென்றால் திரு சந்திரசேகர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சருடைய தந்தையார், கலைஞருக்கு மிக மிக வேண்டியவர். அவர் ஒரு காலத்தில் திமுகவாகவே அறியப்பட்டவர். திரு சந்திரசேகர் அவர்கள்
திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபி. ஏனென்றால் நான் சினிமா துறையில் இருந்தவன் என்ற காரணத்தினால் அவரை சினிமா துறையில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனுதாபி என்று சொல்வார்கள். அங்கே சினிமா துறையில் திமுக இருக்கும், அண்ணா திமுக இருக்கும், நான் காங்கிரஸ். விஜயகாந்த் காங்கிரஸ் தான். அப்போ அவருடைய நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் முழுக்க முழுக்க பழுக்க காங்கிரஸ்காரரு. நீங்க இப்ப கூட போய் பார்த்தீங்கன்னா அந்த டி நகரில் இருக்க வெங்கடேஸ்வர பெருமாள் கோயிலில் சீரமைச்சு கொடுத்தவர் அவர் தான். இதை சீரமைச்சு கொடுத்தவர் இப்ராஹிம் ராவுத்தர்னு இருக்கும். அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா அது நம்ம திருந்தணும். இந்த சமயம் இதெல்லாம் அது இருக்கட்டும். அப்போ அவங்களுக்கு என்ன கோவம்னா, அந்த ஆட்சி அதிகாரம் எல்லாம் போனதுக்கப்புறம் இன்றைக்கு நமக்கு போன முறை ஓட்டு கேட்டவர் இன்று ஆட்சியில் வந்து உட்கார்ந்து விட்டார் என்ற ஒரு பொறாமை. காங்கிரஸ் மீது அவர்களுக்கு கோபம் வருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவர்கள் யாரிடமும் அன்பாக பழகவில்லை, கூட்டணியை மதிக்கவில்லை. காங்கிரஸை மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தைகளை மதிக்கவில்லை, கம்யூனிஸ்டை மதிக்கவில்லை, முஸ்லீம் லீக்கை மதிக்கவில்லை. யார் எந்த வேலை சொன்னாலும் செய்வது கிடையாது. சாதாரண ஒரு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சட்டமன்ற திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினரை பார்த்து, இவர் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருக்காருங்க, உங்களால் முடியும், சட்டத்துக்கு உட்பட்டு பண்ணுங்கன்னதை கூட அவங்க பண்ணதில்லை. மொத்த குத்தகையும் அவர்களே எடுத்து அவர்களே அதனுடைய பலனை அனுபவித்து விட்டார்கள். அந்த பலன் இப்பொழுது அவர்கள் கையை விட்டு போய்விட்ட காரணத்தினால் அவர்களுக்கு விசிகா மீது கோபத்தை காட்ட முடியவில்லை, முஸ்லீம் லீக் மீது கோபத்தை காட்ட முடியவில்லை, கம்யூனிஸ்டுகள் மீது காட்ட முடியவில்லை. காங்கிரஸ் மீது ஏன் காட்டுகிறார்கள் என்று சொன்னால், ஏன்னா அவங்க எல்லாம் சொல்லிட்டு போனாங்க, நீங்க சொல்லாம போயிருக்கீங்க. நாங்களும் சொல்லிட்டு தான் போனோம். அவங்க அமைச்சரவையில் இடம்பெறத மட்டும் அது கூட கிடையாது. பிஜேபியில நீங்க ஒரு வார்த்தை கடைசியா சொன்னாங்க, பிஜேபியோட அவர்கள் போவது போல் ஒரு பேச்சு இருக்கிறதே. ஆனா அது கன்ஃபார்ம் இல்ல, கன்ஃபார்ம் இருக்கிறதே அப்படின்னு ஒரு சந்தேக குரலை நீங்கள் எழுப்பினீர்கள். அதற்கு பதில் என்னன்னா, விசிகாவையோ முஸ்லீம் லீக்கையோ கம்யூனிஸ்டையோ எதிர்த்தால் அவர்களுக்கு எந்த பணமும் இல்லை. பாருங்கள், காங்கிரஸை உங்களை விட பலமாக, மிக மிக பலமாக முக்தி காங்கிரஸ் என்று நீங்கள் சொன்னீர்கள். தமிழ்நாட்டில் நாங்கள் முக்தி காங்கிரஸை உருவாக்கி காட்டுகிறோம் என்று திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் போர்பரணி பாடி புறப்பட்டிருக்கிறார்கள். அந்த திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களுக்கு திரு உதயநிதி உள்பட நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன், காங்கிரஸை யாராலும் அழிக்க முடியாது. தமிழ்நாட்டில் இனிமே காங்கிரஸ் தலை தூக்கவே முடியாத அளவுக்கு பிளான் வந்து போயிட்டு இருக்கு. அதாவதுங்க, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எந்த நிலையில இருக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். முதல்வரே தோற்று போகக்கூடிய அளவில் ஒரு மோசமான ஒரு நிலைமை இங்கே இருந்திருக்கிறது என்பது அவர்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் முதல்வர் தோற்றாரு? அந்த தொகுதியில் நல்லது செய்யலன்னு தோத்து போனாரா? ஓரளவுக்கு செஞ்சிருக்கார், நான் மறுக்க மாட்டேன். பிறகு ஏன் சொத்து போட்டாரு? சித்தாந்த ரீதியாக நீங்கள் சரியாக இல்லை. நீங்கள் ஆட்சி அமைப்பதற்கு, ஆட்சி முடிய நினைத்த தேர்தல் நேரத்திலேயே நீங்கள் வந்து கூட்டணி கட்சிகளை மதிக்காமல் என்ன செய்தீர்கள்? இப்ப பாருங்க, திரு வைகோ அவர்கள் என்ன சொல்றாரு, திரு துரை வைகோ என்ன சொல்றாரு, நாங்க அந்த சின்னத்துல போட்டிட்டதே தவறு, மாபெரும் தவறு. அப்ப எப்படி நீங்க ஒரு கூட்டணி கட்சியை வற்புறுத்தி உங்கள் சின்னத்தில் நிற்க வைப்பது என்பது எவ்வளவு பெரிய அபத்தம். அது அவங்களுக்குன்னு ஒரு பம்பர சின்னம் இருக்குல்ல, அதுல நிக்க வச்சிருக்கணும்ல. நீங்க இன்னைக்கு அந்த சின்னத்துல நின்னா வெற்றி வாய்ப்பு உறுதி கிடையாதுங்கிறதுனால கூட உதயசூரியன் சின்னத்துல அப்படி எல்லாம் கிடையாது சார். எப்படி உறுதி வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்லுவீங்க? இப்போ மரியாதைக்குரிய அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு வன்னி அரசு அவர்களும் என் அன்பு தம்பி ஜோதிமணி அவர்களும் பானை சின்னத்துல நின்று ஜெயிச்சாங்களா இல்லையா? அப்போ மதிமுக என்பது ஒரு காலத்தில் அங்கே மதிமுக பிரிஞ்சு போன போது டாக்டர் கலைஞரே பயந்து போன ஒரு நிகழ்வு உண்டு. காரணம், முக்காவாசி மாவட்ட செயலாளர் அவர் பின்னால போயிட்டாங்க. 18 மாவட்ட செயலாளர் நிறைய பேர் போயிட்டாங்க. அறிவாலயமே வைகோ கைப்பற்றிடுவார் என்று ஒரு பயம் கலந்த ஒரு இதோட தான் அங்கே அமர்ந்துட்டு இருந்தாங்க அறிவாலயத்தில் அவங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஒரு தகுதி வாய்ந்த இயக்கமாக, ஒரு மிகப்பெரிய அடையாளமாக, நாடாளுமன்றத்தில் வீர முழக்கமிட்ட ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக ஒலித்த நீங்க வைகோவுக்கே நீங்க தண்ணி காட்டினவராச்சே, அப்புறம் உங்களோட இணக்கமாக எப்படி இருக்க முடியும்? பிஜேபி
அது எப்பயோ நடந்துச்சு, 30 எப்போ வருஷத்துக்கு மேல. நடந்தாலுங்க அது இன்னைக்கும் பேசப்படும் பொருளாகத்தானே இருக்கிறது. அவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணுங்க, மற்றவங்களெல்லாம் யாரையும் எதிர்க்க மாட்டாங்க. வைகோவை கூட அவங்க சத்தம் போட மாட்டாங்க. காங்கிரஸை எதிர்ப்பதன் நோக்கம் பிஜேபியிடம் நெருக்கம் காட்டுவதற்காக. உங்களோடு நாங்கள் வருகிறோம், கதவை திறகுகள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று தட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் கேட்பாங்க அமைச்சர் கொடுன்னு, கொடுக்கப்படலாம், கொடுக்கப்படாமலும் போலாம். பிஜேபி கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், பிஜேபி தன்னை அழைக்க வேண்டும், தங்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸை மட்டும் குறிவைத்து தாக்கினால் மட்டும்தான் பிஜேபி ஏற்றுக்கொள்ளும். இப்போ இவங்கெல்லாம் கூட்டணியில் இருக்கிறவங்களை அவங்க பெரிய, ஏன்னா அகில இந்திய அளவில் மிகப்பெரிய இயக்கமாக இருப்பது காங்கிரஸ். இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சியாக இருப்பது காங்கிரஸ். அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் எழுந்து நின்றாலே பிஜேபி சத்த நாடியும் அடங்கி விடுகிறார்கள். இல்லை என்றால் அலர்ஜியில் அமர்ந்திருக்கிறார். இதுதானே உண்மை. புட்டு புட்டு வைக்கிறார் அவர்களுடைய குறைகளை. ஒரு நிறை கூட நீங்கள் செய்யவில்லை என்பதை சுட்டி காட்டுகின்ற போது நீங்கள் காங்கிரஸை குறை சொன்னால் மட்டும்தான் பிஜேபி இவர்களை அரவணைத்துக் கொள்ளும் என்ற நோக்கத்திற்காகவும், தங்களுக்கு அந்த அமைச்சரவையில் இடம் கிடைக்குமா, பத்திரிகைகள் காட்சி ஊடகங்களில் நிறைய அந்த பேச்சு வருது. திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியை நெருங்கி கொண்டிருக்கிறது. அனுமானமாக கூட இருக்கலாம், அது உண்மையாக கூட ஆயிடும் சில நேரங்கள். ஏன்னா கடந்த காலங்களில் பிஜேபியோட அவர்கள் கூட்டணி வைத்தார்கள் என்ற வரலாறு இருக்கு. வைக்கவில்லை என்று சொல்ல முடியாது. அதில் மரியாதைக்குரிய டி.ஆர். பாலு அவர்கள், மரியாதைக்குரிய திரு முரசொலி மாறன் அவர்கள், திரு ராஜா போன்றவர்கள் எல்லாம் அமைச்சர்களாக இருந்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப நீங்க தாவேக்கா கூட கூட்டணிக்கு போயிருக்கீங்கல்ல, அதே மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தோத்துருக்கு. 2 விஷயத்தையும் வச்சு திமுக டி.ஆர். பாலு அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, துரோகமும் தோல்வியும் திமுகவிற்கு புதிதல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த பக்கம் ஆராசா என்ன சொல்றாருன்னா, எந்த தியாகமும் செய்யாத ஒரு கூட்டம் ஆட்சியில் உட்காந்துருச்சு, அது கூட காங்கிரஸ் துணைக்கு போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எந்த தியாகமும் செய்யாத ஒரு இயக்கம் ஆட்சியை பிடிக்குதுன்னா, 5 ஆண்டுகள் ஆண்ட நீங்கள் எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்திருந்தால் எந்த அனுபவமும் இல்லாதவர்களை கொண்டு மக்கள் உட்கார வைத்திருப்பார்கள். அதான் அதுக்கு பொருள். இது கூட மரியாதைக்குரிய திரு ராஜா அவர்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன எளிமையான விஷயம். இது துரோகம் செஞ்சுட்டு போயிருக்கீங்க டி.ஆர். பாலு சொல்றாரு. சார், நாங்க துரோகமே செய்யல சார். மற்ற கட்சிகள் சொல்லிவிட்டு போன மாதிரி தான். துரோகம் அவங்களுக்கு புதிது இல்லைன்னா நான் கேட்கிறேன், 2011 எங்க கிட்ட சொல்லாமலே நீங்க உள்ளாட்சி தேர்தலில் எங்களை விலைக்கு வச்சுட்டு போனீங்களா, அது துரோகம் இல்லையா? 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து காங்கிரஸ் நிற்கணும், நாங்க உங்களோட கூட்டணி கிடையாது, கூடா நட்பு கேடா முடியும்னு சொல்லி டாக்டர் கலைஞர் சொன்னாரு, அது துரோகம் இல்லையா? அந்த துரோகம்லாம் நாங்களும் பார்த்திருக்கோம். இவங்களுக்கு துரோகம் புதுசுன்னா எங்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்த துரோகங்கள் எங்களுக்கு தெரியும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட எங்களுக்கு துரோகம் செஞ்சிருக்குங்க. சார், இவ்வளவு சொல்றீங்க, அப்ப தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணியை விட்டு வெளியில வந்திருக்கலாமே சார், ஏன் அப்படியே? சார், வெளியில வருவதற்கு உங்க சேனல்லையே நான் முதல்ல குரல் கொடுத்தேன். ஆட்சியில பங்கு வேணும், அதிகாரத்தில் பங்கு வேணும், கொடுக்காவிட்டால் வெளியே வர வேண்டும் என்று குரல் கொடுத்தேன் உங்க சேனல்ல. கேட்கல. மேலிடத்தில் இருக்க விஜயே ஒரு கூட்டத்தில் சொல்லியிருக்காரு, நீங்க பார்த்திருப்பீங்க. காங்கிரஸ் தொண்டர்கள் 90% எங்கள் பக்கம் இருக்கிறார்கள், ஆனால் 10% பேர், அதை நான் சொல்லக்கூடாது, அவர் சொன்னது உங்களுக்கு தெரியும், என்ன வாங்கி கொண்டு அவர்கள் செய்தார்கள் என்று அவர் சொன்னார். நான் சொல்ல மாட்டேன், அதை எங்க கட்சிக்காரங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னா அது தவறு. அது அவர் சொன்னார்ல. அப்போ எவ்வளோ பேர், நாங்கள் 90% பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி போக வேணாம், 10% பேர் அந்த கூட்டணியில் கொண்டு போய் காங்கிரஸையும் அடித்து விட்டேன். ஏங்க, நாங்கள் 5 சீட்டு தானே ஜெயிப்போம். தனியாக நின்றுருந்தா கூட 10-20 ஜெயிச்சிருக்க மாட்டோம். எங்களுக்கு செல்வாக்குள்ள பல தொகுதிகள் இருக்குங்க. 1989 நாங்கள் தனியாக நின்ற போது நான் குறிப்பிட்டிருக்கிறேன், 2-3 நாட்களுக்கு முன்னால் தலைவர் மூப்பனாரை பற்றி பேசும்போது, 27 அதிமுக, 26 நாங்க. ஒரு இடைத்தேர்தல் வந்ததுங்க, அதுல காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு, ஈக்குவலா இருந்தது. ஆனால் ஒரு பெண் எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார்கள் என்று அம்மையார் ஜெயலலிதா தொடரட்டும் என்று நாங்கள் விட்டுவிட்டோம். இல்லை என்றால் அன்றைக்கு மூப்பனார் எதிர்கட்சி தலைவராக வந்திருப்பார். அதற்கு கலைஞர் தயாராக இருந்தார். ஆனால் நாங்கள் தான் வேண்டாம் என்று சொல்லி, ஆகவே எங்களுக்கு நீங்கள் துரோகம் செய்திருக்கிறீர்கள். 2011 2014 நீங்க தொடர்ந்து. அதை விட பெரிய துரோகம் என்ன தெரியுங்களாங்க,
இந்த 5 ஆண்டுகளில் எங்களுக்கு இந்த வழக்கறிஞர் பிரிவுன்னு ஒன்று இருக்குங்க, கோர்ட்டு, சின்ன மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில், அதில் கூட எங்களுக்கு ஒரு வழக்கறிஞருக்கு அரசாங்க கவர்மெண்ட் பிளீடர்னு சொல்லுவாங்க, அதை ஒரு பதவி கூட அவங்க கொடுக்கவே இல்லை. அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு பொறுப்பு கூட, ஒரு உறுப்பினர் பதவி கூட எங்கள் கட்சி கொடுக்கல. எங்கள் கட்சிக்கு மட்டும் இல்லை, விடுதலை சிறுத்தைக்கு கொடுக்கல, 2 கம்யூனிஸ்டுக்கு கொடுக்கல, முஸ்லீம் லீக் கொடுக்கல. அப்புறம் உங்க கூட எப்படிங்க மதிமுக கொடுக்கல? எப்படி உங்களோட கூட்டணியில் இருக்க முடியும்? அப்போ நீங்க ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் மொத்த அதிகாரத்தையும் நீங்களே கையில் வைத்துக் கொண்டிருப்பீர்கள், நீங்களே ஆட்சி அதிகாரத்தை அனுபவிப்பீர்கள். அததான் அவரே சொல்றாருல்ல, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டிற்கு ஒத்து வராதுங்கிறது எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். இப்ப கூட்டணி ஆட்சி தானே நடக்குது, ஒத்து வராதா வராதா? நீங்க என்ன எழுதி வச்சுங்க, இன்னும் 15 வருஷத்துக்கு காங்கிரஸ் கூட்டணியோட, விடுதலை சிறுத்தை கூட்டணியோட, கம்யூனிஸ்ட் கூட்டணியோட, முஸ்லீம் லீக் கூட்டணியோட ஜோசப் விஜய் அவர்கள் முதல்வராக தொடருவார். இப்ப திமுக வந்து கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாரு முதல்வர் அவர்கள், மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார், கூட்டணி ஆட்சி தமிழகத்துக்கு ஒத்து வராதுன்னு சொன்னாரு. ஏங்க 1952 இருந்ததுங்க கூட்டணி ஆட்சி தான் இருந்தது, 57 இருந்தது கூட்டணி ஆட்சி. அப்போ மாணிக்கவேல் நாயக்கர்னு சொல்லி அவரையும் ராம்சாமி படையாட்சியும் உள்ள கொண்டு வந்து ஆட்சி அமைச்ச வரலாறுலாம் இருக்கு. ராஜாஜி முதல்வராக இருந்தபோது அவர்களை எல்லாம் உடன் சேர்த்து கொண்டு கூட்டணி ஆட்சி ஏன் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது? இன்னைக்கு பொருந்தது இல்லை, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி நல்லா தானே போகுது. எங்க இன்னொரு விஷயங்க, கூட்டணி ஆட்சி என்பது எனக்கு ஒரு வரலாறு நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். 2004 2009 வரை கம்யூனிஸ்டுகளை இறைத்து கொண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் ஒரு தவறு நடக்கலைங்க, சிறப்பான ஆட்சி. 9 to 14 அப்படிதான். 9 to 14 கம்யூனிஸ்ட் விலகிட்டாங்க. திமுக இருந்தாங்கல்ல, திமுக இருந்து கம்யூனிஸ்ட் அதுல இணையாத காரணத்தினால திமுக 2G ஊழல பண்ணிடுச்சு. அதே கம்யூனிஸ்ட் இருந்திருந்தா அதை தடுத்திருப்பாங்க. காங்கிரஸ் தடுத்து பார்த்தோம், எங்களுக்கெல்லாம் தெரியாம பண்ணிட்டு அதில் மாட்டி விட்டு இன்ன வரைக்கும் திரு மோடி அவர்களை உட்கார வைத்து, நீங்க சொன்னீங்க உதயநிதி ஒரு கூட்டத்தில் கூட, இளைஞர் கூட்டத்தில் என்ன சொன்னாரு, காங்கிரஸால தான் பிஜேபி ஆட்சிக்கு வந்தது இப்பதான் எனக்கு தெரியுது, இல்ல மோடி அமித்ஷா தான் காரணம்னு பார்த்தேன், அது இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சிச்சுன்னு சொன்னார்ல. 2G தான் காரணம்னு சொல்லி உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இல்லைன்னு சொல்லி. அதனால தானே கீழே விழுந்தது. 1,76,000 கோடினாங்க. அப்ப எவ்வளவு பெரிய தொகை, எத்தனை சைபர்னு உலகம் ஃபுல்லா கேட்டாங்களே, எவ்வளவு பெரிய கேவலமான இது. அதுல காங்கிரஸுக்கு என்னங்க பங்கு இருக்கு? மன்மோகன் சிங் யாருங்க? ஒரு தூய மனிதனுங்க. ஒபாமா சொன்னாரு, அது போன்ற ஒரு மனிதனை நான் இதுவரை பார்த்ததில்லை. நேர்மையின் மறு உருவம், பொருளாதாரத்தின் மிகப்பெரிய அடையாளம். எனக்கு பொருளாதாரத்திலே தடுமாற்றம் வரும்போது அமெரிக்க பொருளாதார தடுமாற்றத்தை தூக்கி நிறுத்திய பெருமையும் மன்மோகன் சிங்குக்கு சாரும் என்று சொன்ன வரலாறு, உலக வரலாற்று நாயகன் மன்மோகன் சிங் ஆட்சியில் நீங்க இந்த மாதிரியான ஒரு ஊழலை பண்ணிவிட்டு எங்களை தாக்கிட்டு மீண்டும் பிஜேபியோடு இணைந்து மந்திரி சபையில இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்திலே மீண்டும் பங்கேற்க வேண்டும் என்று நீங்கள் துடிக்கிறீர்கள். நீங்கள் அதிகார பசியில் அலைகிறீர்கள். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.